வெல்கம் டு மை சேனல். காரசாரமான காரக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கேஸ் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா 50 ml எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 6 பூண்டை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி இந்த போல் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா தடவி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 minutes வந்து குக் பண்ணுங்கள். அடிக்கடிக்கு மூடி எடுத்துகிட்டு தடவி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது போல் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். கல்லுப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 to 4 minutes வந்து குக் பண்ண விடுங்க. தக்காளி நல்லா குழஞ்சி தக்காளி இருக்கிற தண்ணியில் வந்து நல்லா சுண்டுனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் மாங்காய், ஒரு பெரிய முருங்கைக்காய் வந்து நான் கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துருக்கேன். நெல்லையே வந்து காய் வதங்கினா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரத்துலேயும் வந்து குக் ஆகிடும். நீங்கள் ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutes வந்து லோ ஃப்ளேமில் வந்து வதக்கிக்கோங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா எல்லாம் வந்து எண்ணெயிலே கொஞ்சம் குக் ஆகிருக்கு. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபயர் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து மிளகாய்த்தூள் காரிக்கிட்டோம். 400 ml தண்ணி வந்து இப்போ நான் விடுறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு 5 minutes வந்து கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து சுண்டினதுக்கப்புறமா நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து நான் கரைச்சி இதில் நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து மாங்காய் ரொம்ப புளிப்பாந்துன்னா நீங்கள் புளி கூட சேர்க்க வேண்டாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutes வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மூடி எடுத்து பாருங்கள். தண்ணி நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு. நான் ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. மாங்காய் முருங்கைக்காய் வந்து நல்லாவும் வெந்திருக்கு. மாங்காய் சீசனில் இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் முட்டை, பொட்டேட்டோ ஃப்ரை இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.